இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமா ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனாலும் அவங்கள சுத்தி ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கு சார். அதோட நாங்க சந்தேகப்படுற 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த நகையில பதிஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும் சார். சார் அந்த நகைகளை எல்லாம் செக் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். டெஸ்டிங் தானே வச்சு பண்ண போறீங்க? ஆமாங்க சார், இங்கேயே வச்சு செக் பண்ணி சொல்லிடுவேன் சார். அதுக்கு என்ன, நகையை செக் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். சுகுமார் சார், அந்த ஸ்டோர் ரூம் சாவி இருக்குல்ல, ஆமா சார், அதை எடுத்துட்டு வா. சரிங்க சார். சேட்டு ராஜு 2 பேரோட கை ரகையும் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? குடிச்சினோ சார், ஸ்டோர் ரூம்ல இருக்கு, வாங்க எடுத்து தரேன். சித்தப்பா, எங்க கிளம்பிட்டீங்க? சொல்லுங்க சித்தப்பா. சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சூட்கேஸை கொடுங்க. மாயா, தயவு செஞ்சு சத்தம் போடாத மாயா. நீங்க கொடுங்க மாயா, சித்தப்பா. மாயா வேணாம் மாயா, சொன்னா கேளு மாயா. மாயா சொன்னா கேளு, விடு. கொடுங்க. மாயா, என்ன மாயா நீ இப்படி பண்ற? ஐயோ சிவா, தீர்ப்ப சொல்றதுக்கு சாட்சியும் ஆதாரமும் இருந்தாலே போதும். ஆனா உன் மனசாட்சிக்கு இவ குற்றவாளி இல்லைன்னு தோணுச்சுன்னா உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ தீர்ப்ப தள்ளி வைக்கிறது நல்லது. இது நம்ம அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம்டா. எனக்கு நீயும் அதையே சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மையை கண்டுபிடிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா தீர்ப்பு சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொல்றதுலாம் தப்புடா. நாம இத்தனை காலமா கட்டி காத்த நம்ம பரம்பரையோட கௌரவத்தை நாமளே குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். கோர்ட்டுல நீதி தேவதையோட கண்ணை கருப்பு துணியால கட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? குற்றம் சுமத்தப்பட்டவங்களை நம்ம சொந்த பந்தங்களா பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஜானகி, கொத்து சாவியை கொடு. பார்வதி, இதை வச்சுக்கோ. மாமா, என்னோட ஸ்தானத்துல இருந்து தம்பி தீர்ப்பு சொல்ல போறான். இந்த குடும்பத்தோட தலைவனாவும் அவன் இருந்து பார்த்துக்கோ. நீ இந்த வீட்டோட தலைவியா ஜானகியோட இடத்துல இருந்து எல்லாரையும் நல்ல விதமா பார்த்துக்கணும். வாங்கிக்க. பெரியம்மா, பெரியம்மா, எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுன்னு நிரூபணமாகி நீங்க நாளைக்கே வீட்டுக்கு வந்துருவீங்க பெரியம்மா. கண்டிப்பா வந்துருவீங்க. மாயா, அத்தை மாமாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். 2 பேருமே எல்லாருக்கும் நல்லதுதான் நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அதோட மாமாவுக்கு எல்லாமே தெரியும். நகை திருட்டு பிரச்சனையா அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டாரு. அதுல இருந்து எப்படியாச்சும் மீண்டு வந்துருவாங்க மாயா. நீ எதுக்கும் பயப்படாத. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன். இந்த ராத்திரி நேரத்துல திடீர்னு கிளம்பி போயிட்டாங்களே, இப்ப எங்க போயிருப்பாங்கன்னு தான் கவலையா இருக்கு. மாயா, நீ ஒண்ணு கவலைப்படாத.
நாங்க பாத்துக்கிறோம். அதனால தான் தானே நான் உனக்கு கால் பண்ணேன். சரி மாயா. கதிர், அத்தையும் மாமாவும் எங்க போயிருப்பாங்க? என்னங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமா ஜானகி, இங்க வரணும்னு நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த இல்ல? இவ்வளவு நாளா என்னால உன்னை இங்க கூட்டிட்டு வர முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவனா நம்மளை இங்க வர வச்சிருக்கான். அவங்க யாருக்கும் நம்மள தெரியாது. அதனால இன்னைக்கு ராத்திரி நாம இங்க தங்குறது தான் சரியா இருக்கும். வா. அம்மா, ஆ. அங்க ஒரு தம்பதிங்க மாலை போட்டு மலைக்கு போறாங்களாம். அன்னதானம் கொடுக்குறாங்க. நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்கம்மா. ஆ சரிங்க. சரிம்மா. ஏங்க, நமக்காக அவங்கள அந்த கடவுளே அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. வாங்க போலாம். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம், நானும் வரேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. வாங்க. ஆமா, மலைக்கு போறீங்களா? ஆமா, மலைக்கு போறோம். அன்னதானம் கொடுக்கறதா வேண்டியிருந்தோம். காலையில கிளம்பிடுவோம். சரிங்க சரிங்க, வரேங்க. வணக்கங்க. வணக்கம்ப்பா. வணக்கமா. வணக்கம். வாங்க, இருங்க, சாப்பாடு தரேன். தட்டு தட்டு எடு. அஷிஷோ, தட்டு காலி ஆயிடுச்சே. இருங்க, இதுல சாப்பாடு போட்டு நானே பிசைஞ்சு தரேன். நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. வாங்க உட்காரலாம். நீ ஏதாவது விஷயத்த மறைக்கிறியா ஜானகி? சபையில மறைக்கலாம், ஆனா கட்டின புருஷன் கிட்ட மறைக்கலாமா? அன்னைக்கு ராத்திரி நீ எதுக்காக கோயிலுக்கு போன சொல்லு. ஏன் பொண்டாட்டி மேலயாடா பழி போடுறீங்க? அடிக்கிறீங்க. வேணாம் வேணாம், சொன்னா கேளுங்க. வேணாம்.